ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் எஸ்ஏ. நம்ம ஒரு யோகின் சுயசரிதை புக்கில் கூட விஷயம் நம்ம ஒன்றா பார்த்துட்டு வரோம். அதில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா புலிச்சாமிரை தான் பார்க்க போறோம். ஒரு யோகின் சுயசரிதை புக்கை எழுதினவர் ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். இவருடைய இயற்பெயர் முகுந்தன். முகுந்தன் ஒரு ஃப்ரெண்டு சண்டி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. பேசும்போது சண்டி என்ன சொல்றாரு, நான் புலிச்சாமிரை வீட்டு அரசை நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. பிளான் பண்ண மாதிரி அடுத்த நாள் காலையில ரெண்டு பேருமே அவர் வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு கதவு தட்டும்போது அவருடைய சிஷ்யன் வந்து கதவு திறக்கிறாரு. இந்த மாதிரி நீங்க யாருன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நாங்கள் சாமியாரை பார்க்க வந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு கேட்டுட்டு வந்து உங்களுக்கு உள்ள அனுப்புறேன் அப்படின்றாரு. இவங்களும் சரின்னு சொல்லி வெயிட் பண்றாங்க. போயிட்டு வந்து ரொம்ப நேரம் அப்புறம் வெளியே வராரு. வந்து இது மாதிரி நீங்க உள்ள போய் பாருங்கன்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் உள்ள போறாங்க. உள்ள போனோன்னே அவங்க சாமியார் பார்த்து ஒரு அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னன்னா, இந்த மாதிரி ஆன்மீக வழியில போறவங்க மெலிஞ்ச உடம்போட தான் இருப்பாங்க, இவர் கட்டுமச உடம்போட இருக்கிறாரு. பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆகிறாங்க. அதிர்ச்சி ஆனதுக்கு வணக்கம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்க எப்படி புலியை கொல்றீங்க, அந்த அளவு உங்கள்கிட்ட உடல் வலிமை எப்படி வந்தோடனே அவர் என்ன சொல்றாரு, நீங்க புலியை தான் பாக்குறீங்க, ஆனா நான் புலியை பூனையா பாக்குறேன், அதனால என்னால முடியுதுறாரு. இவரு என்ன சொல்றது, புலிய பூனை என் உடம்பால என் மனசால் நம்ப வைக்க முடியும், ஆனா புலிய நம்ப வைக்க முடியாதுல்ல அப்படின்னு இவர் சின்ன சொல்றாரு. ஆமா, அதுக்கு உடல் வலிமையே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூட்டு போறாரு. கீழே கூட்டு போகும்போது அந்த ஆசிரமத்துல ஒரு செவுரு இருக்கு. அந்த செவுத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல குத்துறாரு. குத்துனதும் அங்க இருக்க செங்கல் மட்டும் உடஞ்சு கீழே விழுது. அதை பார்த்ததும் இவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க, இவர் கண்டிப்பா புலியை கொல்லுவாரு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோடனே அவர் சொல்றாரு, இந்த மாதிரி நமக்கு வந்து மன வலிமையே வேணும், உடல் வலிமையே வேணும், ரெண்டுமே இருக்கணும். மனசு சொல்றது உடம்பு கட்டுப்படுத்தணும், உடம்பு சொல்றது மனசை கட்டுப்படுத்தணும். இது ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு கரெக்டா இருந்ததுன்னா நம்மளால எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியும்னு சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் இவரு சரி தலையாட்டிட்டு முகுந்த ஒரு கேள்வியும் கேட்கிறாரு அவர்கிட்ட, நீங்க நினைக்கிறீங்களா என்னால புலியை கொல்ல முடியும்னு? அவர் வந்து சிரிச்சுக்கிட்டு, ஒன்னாலேயே முடியும், ஆனா ஒண்ணு என்னன்னா, காட்டுக்கு போயிட்டு ஒரு புலியை கொல்றதால உன் லைஃப்ல எதுவும் நடக்க போறது இல்லை. ஆனா அதுவே உன் மனசுல தெரியக்கூடிய விலங்கு, அதாவது எண்ணங்களை நீ கட்டுப்படுத்தினா நீ வாழ்க்கையில ஆன்மீகத்துல ஒரு லெவல் போலாம்ல அப்படின்னு சொல்றாரு. இவரும் சரி தலையாட்டிட்டு அதே கேள்வி திருப்பி கேட்கிறாரு, இவ்வளவு கொடூரமா இருந்த நீங்க எப்படி சன்னியாசி ஆனீங்கன்னு. அவர் ஒரு நேரத்துல திகைச்சு போயிட்டு யோசிக்கிறாரு, நம்ம போட்ட பேர் நமக்கே திரும்பி போட்டானேன்னு கேட்டு யோசிச்சு சொல்றாரு. அவரும் சொல்றாரு, இந்த மாதிரி நானும் சின்ன வயசுல உங்களை மாதிரி மெலிஞ்ச உடம்போட தான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது எனக்குள்ள நானே சொல்லிக்கிட்டேன், எனக்குள்ள மன வலிமை இருக்கு, உடல் வலிமை இருக்குன்னு சொல்லி அந்த எண்ணத்தை மேம்படுத்தி நான் ரெண்டுத்தையும் வர வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் காட்டுக்கு போயிட்டு புலி அடிச்சு கொன்னேன். அது இல்லாம புலி அடிச்சு கொல்றது ஒரு கட்டத்துல நான் அதை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு எண்ணத்துல அதை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் கூட்டு வந்து அதை சர்க்கஸ் வச்சு நான் காமிச்சு பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி நடந்துட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல எங்க அப்பா வந்து என்கிட்ட சொன்னாரு, இதுக்கப்புறம் நீ புலியை கொல்லவோ இல்ல கட்டுப்படுத்தவோ கூடாது அப்படின்னு. எனக்கு கோவம் வந்துருச்சு, நான் அந்த மாதிரிலாம் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன்னு. இல்ல இது பண்ணி இதுமாதிரி செய்யவே கூடாது, இது பண்ணி புலியை கொல்லவே கூடாதுன்னு எனக்கு கோவம் வந்துட்டு, நான்லாம் புலியை கொல்றது எப்பயும் நிறுத்திட்டேன்ல, நான் புலியை பக்குவப்படுத்துறேன், கட்டுப்படுத்தி கூட்டு வந்து வளர்க்குறேன், அதான் நீ எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொன்ன. ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் அதிகமாயிடும். அவங்க அப்பா நான் சொல்ற ஒரு கடத்துல நான் உண்மையை சொல்லிடுறேன், நான் தியானத்துல உக்காந்துட்டு இருக்கும்போது ஒரு முதியவர், அதாவது ஒரு யோகி, அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து என்கிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி உன் பையன் புலியை கொல்றதும் புலியை கட்டுப்படுத்துறதும் இல்ல புலி கூட சண்டை போடுறதும் இதோட நிறுத்திக்கணும், இல்லைன்னா அடுத்த தடவை அவன் புலி கூட சண்டை போடும்போது ரொம்ப காயப்படுவான், காயப்பட்டு 6 மாசம் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு படுத்த படுக்கையா இருப்பான், ஆனா அதுக்கப்புறம் அவன் சன்னியாசாவும் மாறிடுவான் அப்படின்றாரு. இதை கேட்டதும் இவர் ஊந்து செய்கிறார் புலிச்சாமி. அந்த நேரத்துல சின்ன வயசா இருக்கும்போது ஊந்து சிரிச்சுட்டு, நீங்க சொன்னதை நான் பொய்யாக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, அடுத்த நாள் கூச் பிகார் அப்படின்ற ஊருக்கு கிளம்புறாரு. அங்க எதுக்காக போறேன்னா, புலிய சர்க்கஸ் காமிச்சு பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்றது கிளம்புறாரு. அங்க போன உடனே அந்த ஊர் ஃபுல்லா இவரை பத்தி நியூஸ் பரவுது. என்னன்னா, ஒரே கையால, அதாவது எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம கையால புலி அடிச்சு கொள்ளுவாராம் அப்படின்ற விஷயம் பரவனே இந்த நியூஸ் நேரா அங்க இருக்கக்கூடிய ராஜாக்கும் போகுது, அந்த ஊரோட ராஜாக்கும் போகுது. இவர் வீட்டுக்கு கொஞ்ச நேரத்துல ஒரு போலீஸ்கார் வந்து நிக்கிறாரு. இவருக்கு பயம் வந்துட்டு யாரு என்னன்னு போது அந்த போலீஸ்காருக்கு அப்புறம் தான் தாழ்மையா பணிவா சொல்றாரு, இந்த மாதிரி எங்க ராஜா வந்து உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, நாளைக்கு காலை எங்களோட அரண்மனைக்கு வர முடியும்னு கேட்கும்போது இவரும் சரின்னு சொல்லிடுறாரு. அடுத்த நாள் காலையில ஏன் வீட்டை விட்டு வெளியே வரும்போதே பார்த்தா ஒரு குதிரை வண்டியில் ரெடியா நிக்குது. அந்த குதிரை வண்டியில இவருக்கு கொடை பிடிக்க ஒரு ஆள் ரெடியா நிக்கிறாரு. ரொம்ப மரியாதை கூட்டு போறாங்க. அரண்மனை வாசலிலே ராஜா நின்று இவரை மரியாதை கூட்டு போறாரு. அவருடைய, அதாவது ராஜாவுடைய சேர்ல இவர் உட்கார வச்சுட்டு ராஜா தனி சேர்ல உட்காந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ராஜா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கேட்கிறாரு, நீங்க வந்து சாதாரணம் இருக்கக்கூடிய புலியை சாகடிக்க மாட்டீங்க தானே, ஒண்ணு அதை வசியப்படுத்துறீங்க, இல்லையா அப்படின்னு ஏதாவது போதைப்பொருள் கொடுத்துதானே அதை நீங்க சாவடிப்பேன்னு. இவருக்கு கோபம் வருது, ஆனா ஒன்றும் பண்ண முடியல. ஒரு கடத்துல ராஜா என்ன பண்றாரு, என் கிட்ட ராஜ பேகம் ஒரு புலி இருக்குது, ஒண்ணு நீங்க அதை கட்டுப்படுத்தணும், இல்லையா அதை கொல்லணும், ரெண்டு இடத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த புலியை கொடுத்துட்றேன் அப்படின்னு இவர் சரி சொல்லிட்டு ஏந்துக்கிறாரு. ஏந்து வந்து ராஜா என்ன சொல்றாரு, இதை நம்ம ஒரு விழாவாவே பண்ணுவோம்,
நான் மக்களை எல்லாம் திரட்டுறேன், நீங்க அன்னைக்கு பண்ணுங்க, ஒரு வாரத்துக்கு அப்புறம் வாங்கணும்னு. ஆனா ஒரு கண்டிஷன் சொல்றாரு ராஜா. என்னன்னா, அதுக்கு முன்னாடி நான் உங்களை என் புலியை பார்க்க விட மாட்டேன்றாரு. காரணம் ஏன்னா, ஒருவேளை இவரு வசியப்படுத்திடலாம் இல்லையா அபின் கொடுத்துடலாம் அப்படின்னு ராஜாக்குள்ள ஒரு எண்ணம். இவர் சரின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறம் ஊர் ஃபுல்லா நியூஸ் பரவுது. நியூஸ் பரவுன்னு மக்கள் பேசிக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, ரெண்டு விஷயம் பேசுகிறாங்க. ஒண்ணு, இவர் நிறைய புலிகளை சாவடிச்சார்ல, அந்த புலியோட சாபம் தான் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராஜபேகமா வந்து இவரை பழி வாங்க போகுது அப்படின்னு பேசிக்கிறாங்க. இன்னொன்னு, அந்த புலி நைட்ல உருமாறுமா, உருமாறி போயிட்டு மனுஷனை சாப்பிடும், வேற ஒரு மிருகத்தை சாப்பிடுமா. பகல்ல புலியா இருக்கும். அது இவர் எப்படி சாவடிக்க போகுதுன்றதை பார்க்கணும்ன்றது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பரவணும்னு இவரு என்னடா நடக்குதுன்னு உட்காந்துருக்கிறாரு. உட்காந்துட்டு அந்த விழா நாள் வருது. அன்னைக்கு போறாரு. கூண்டுல புலி இருக்கு. இவரும் உள்ள போயிட்டு தாப்பால் போட்டாரு. புலி ரொம்ப மோசமா இருக்கு. காரணம் ஏன்னா அது குறைவாவே உணவு கொடுத்துருக்காங்க. நம்ம நேரத்துல ரொம்ப கொடூரமா நடந்துக்கணும்னு ரெண்டு பேருக்கும் சண்டையும் வருது. ஒரு கட்டத்துல புலி உடம்புல ரத்தம் உழுவுது, இவரு உடம்புல ரத்தம் உழுவுது. இதை பார்த்துன்னு மக்கள் எல்லாம் பயத்துல கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. புலியை கொண்டுடுங்க, ஒரு மனுஷன் போயிட்டு புலிகிட்ட இந்த அளவுக்கு சண்டை போறான், புலியை கொண்டுடனே அங்கிருந்து ஒரு சிப்பாய் வந்து துப்பாக்கியால சுடுறாரு. சுட்டதும் அந்த குறி மிஸ் ஆயிடுது. இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல புலிச்சாமி என்ன பண்றாரு, அவரோட முழு பலத்தை யூஸ் பண்ணி புலியோட மண்டையில ஒரே அடி அடிக்கிறாரு. புலி அங்கேயே மயக்கப்பட்டு உழுது. உடனே சங்கில ஈத்து கட்டி போட்டு இவர் கூண்டு விட்டு வெளியே வராரு. சடனா புலி என்ன பண்ணுது, மூச்சுக்கிட்டு முழு பலத்தோட அந்த சங்கிலி பிச்சுட்டு வருது. பிச்சுட்டு வந்து இவரை தாக்குது. இவர் நில குளிஞ்சு போறாரு. அந்த நேரத்தை யோசிக்கிறாரு, அப்பா சொன்னது ஒரு உண்மையாயிடுமோ அப்படி யோசிச்சு இன்னொரு தன்னுடைய முழு பலத்தையும் யூஸ் பண்ணி அந்த புலியோட மண்டையில செம்மடி அடிக்கிறாரு. அந்த புலி அதே இடத்துல மயக்க போட்டு கீழே விழுது. அதை கூட்டிட்டு போயிட்டு சங்கிலியா கட்டுறாரு. இந்த இடத்துல மூணு விஷயத்த பண்ணிட்டாரு. ஒண்ணு, புலியை அடக்கினாரு. ரெண்டாவது, அந்த புலியை வந்து சங்கிலியால கட்டி போட்டாரு. மூணாவது, இவரை தானாவே கூண்டுல இருந்து வெளியே வந்தாரு, யாருடைய உதவி இல்லாம. இதை மூணு பண்ணது ராஜாக்கு சந்தோஷம். அவர் அதே இடத்துல மயக்கப்பட்டு கீழே விழுறாரு. அவருக்கு மருந்து எல்லாம் கொடுத்து சரி பண்றாங்க. அதே நேரத்துல ராஜா சொன்ன மாதிரி புலியும் கொடுத்துறாரு, பொருள் கொடுத்துறாரு. ஆனா அவருக்குள்ள சந்தோஷம் இல்லை. ஒரு 6 மாசத்துக்கு அதே ஊர்ல இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ஊருக்கு போகும்போது அவருக்குள்ள ஒரு என்னன்னா, இவர் அந்த கூண்டை விட்டு வெளியே வந்தார்ல, அப்ப இவருக்கு எப்படி தோணிருக்குன்னா, இவரோட உலக வாழ்க்கையெல்லாம் திறந்துட்டு நம்ம துறவம் மேற்கொள்ளலான்ற எண்ணத்தோட தான் வெளியே வந்துக்கிறாரு. அந்த மாதிரி இவருக்கு தோணுது. நேரம் அவங்க அப்பாட்ட போறாரு. போயிட்டு, அப்பா இந்த மாதிரி நீங்க சொன்னது உண்மைதான், நான் இதுக்கப்புறம் அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன். எனக்கு அந்த குரு, எனக்கு அவர் யாருன்னு சொல்லுங்க, நான் அவர்கிட்ட போறேன்னா அவர் தாண்டா உன்னுடைய குரு, நீ அவரை தேடிப்போ, அவரு உனக்கு எல்லாமே தீட்சணை கொடுப்பாரு, உனக்கு ஆன்மீக வழியை கூட்டு போறோன்னு. இவரும் சரி சொல்லிட்டு நிறைய இடத்துல தேடுறாரு. ஆனா கிடைக்கல. வீட்டுக்கு வந்துடுறாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர் குருவாவே நேரா வராரு. வந்து, நீ புளிய கொண்டெல்லாம் போதும், நீ வான்னு சொல்லி கூட்டு போயிட்டு அவருக்கு ஆன்மீக வழியில எல்லாம் படம் நடத்துறாரு. அவருக்கு தீட்சையும் கொடுக்குறாரு. சோகம் வந்து புலிச்சாமியாரா மாறுறாரு. நல்லா இதுல நிறைய விஷயங்கள், இதெல்லாம் உண்மையில அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள். இதுக்கப்புறம் அவர் இன்னொரு மகனை பத்தி பேசுறாரு. அந்த மகன் என்னன்னா, உட்கார மாட்டாராம், மிதப்பாராம். அவர் அது எப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.